இல்லை. என்னதான் உன் பிரச்சனை இப்போ? இப்போ எங்கே பேக் தூக்கிட்டேன், எங்கே கிளம்புற? மாமா வீட்டுக்கு போகிற? உனக்கு கிண்டலாக தான் இருக்கும், எல்லாமே கிண்டலாக தான் இருக்கும். நாம் கடை போட முடியல, என்னடா பண்ணுறது ஏதடா பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. சிலிண்டர் அவங்க கேட்டாலுமே இல்லை இல்லைன்றாங்க. அந்த கரண்ட் அடுப்பானா சரி பண்ணிட்டான்றோம், அதையும் சரி பண்ண மாட்டேன்ற. எல்லாம் அதானே போய் சரி பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு கரண்ட் அடுப்பு சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கான வழியை தேடணுமா இல்லையா? தேடக்கூடாதா? கடைக்கு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். போய் கடையில் போய் விசாரித்து அடுப்பு எப்படிக்குது, என்ன ஏது, விறகு அடுப்பா இல்லை என்னன்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கு எமர்ஜென்சியே தேவை, சிலிண்டர் வந்து எதுவுமே வரல. அதனால் இதெல்லாம் போய் சரி பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கலாம். விறகடுப்பு வாங்கினதாலும் விறகுல சமைக்க முடியாது இங்கே. ஆமாம், விறகுல சமைக்க முடியாது, கடைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஹவுஸ் ஓனர் வந்து விட மாட்டாங்க. என்ன பண்ணுறது, வாடகை தான் இந்த பிரச்சனை. நம்ம சொந்த வீடு இருந்தால் நீ சொந்த வீடு ஒன்று வாங்கிடுறேன். வாங்கிடலாம், வாயப்பா வாங்கிடலாம், வா. வாங்கிடுறேன். வாங்கிடலாம். வாங்கிட்டேன்னா நீ எப்படின்னா வந்து வில்லேஜில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கங்கே வேற கிடைக்கும், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் எப்படிலாம் சமைச்சு சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கவலையே இல்லை. சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப வந்து படாத அவசரப்படுறாங்க சிலிண்டர் இல்லாமல். சரி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வெல்கம் டு அன்புமதி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்களோட வந்து எப்படி இருக்குன்னா வாழ்க்கை வந்து கேஸ் சிலிண்டர் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருக்கு லைஃப். எப்படி ஒரு மாதிரி போகுது, ரொம்ப கஷ்டமா போகுது. இப்ப போயிட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வழியே பார்க்கலாம். ஓகேங்களா? கடைக்கு போயிட்டு எப்படின்னு போய் பார்ப்போம் வாங்க. விறகு அடுப்பு வாங்க போறோம். இப்ப வந்து கரண்ட் அடுப்பு எடுத்துருக்குறோம். ஏன்னா விறகு அடுப்பு கடையில் கூட வச்சு சமைச்சிக்கலாம், வீட்டுல வச்சு சமைக்க முடியாது. அதனால வீட்டுக்கு யூஸ் கோசம் கரண்ட் அடுப்பு சரி பண்ணிக்கலாம். பார்ப்போம் என்ன வழியே, கடவுள் விட்டு வழி எப்படி அமைதோ பார்ப்போம் வாங்க. கரண்ட் அடுப்பு எடுத்துச்சு இல்ல, இந்த இது சீக்கிரம் நீதான் எழு. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டோரில் கரப்பாம்பூச்சி. ஹலோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விறகு அடுப்பு வாங்கியாச்சு, இதோ பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த வேலை வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அடுப்பு வந்து 450 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் ஆன் பண்ணுவாங்க அங்க பாரு, கோயின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இரும்பு அடுப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு அடுப்பு வந்து 450 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேஸ் வந்து சிலிண்டர் வந்து நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மளால கடை போடணும்ல. அதனால வந்து அது பொறுமையா வரதே வரட்டும், நம்ம வந்து கட்டை வாங்கி எரி விட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இனிமே வந்து கட்டை வாங்க போறோம், அந்த வீடியோ வரும். விறகு 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 அடுப்பு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது வாங்க, இண்டன் ஸ்டவ் ரெடி பண்ணிட்டு வந்தோம்ல, அதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போயிடுச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டன் ஸ்டவ் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ரெடி பண்ணிட்டு வந்ததுமே பால் வச்சாச்சு. ஓகேங்களா? பால் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. சிலிண்டரை கேஸை நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, அதனால் வந்து அடுப்பை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன மாமா பண்ணுற? மாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விறகு வெட்ட போகிறாங்க. கேஸ் இல்லாததுனால விறகுலன்னா சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு. இவ்வளோ விறகு சேர்த்தாச்சு. ஏ விறகு வெட்டு வந்துட்டியா? நீ வேற கவனிரமா, விறகு அடுப்புக்கு மாற போகிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
காடு ஊர் பக்கம் காடு இருக்கும். காட்டில் போய் நாங்கள்லாம் விறகு பொறுக்கி அடுப்பு எரிப்போம். தேங்காய் பட்டையில விறகு எரிச்சிட்டு இருந்தோம் வீட்டில். இப்போ தொழில் வந்து பாண்டிச்சேரியில் செட்டில் ஆகி இப்படியெல்லாம் வச்சா நீ எப்படி அதை எனக்கு ஒழுங்கா வை பக்கரே எதுக்கு மூ வைக்கிற அழகா வை அடுக்கடுக்கா எடுன்னு போனோம்ல. சரி, முதல்ல இது எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் கை இவ்வளோ தொலைந்து இருக்கிற கை 2 நேரம் இருக்கிறேன் பாரு. பிரேக்குக்கு நாங்கள் தான் இருக்கணும். நிறைய விறகு சேர்த்துட்டியோ? இது கூட கொஞ்சம் விறகு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஒரு நாள் போட்டு பார்ப்போம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விறகு பொறிக்காச்சு. இதோ 2 திண்டு பொறிக்காச்சு. இதை காட்டமா 2 திண்டு பொறிக்காச்சு. நான் வீட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போகணும். எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? வண்டியில் முன்னாடி வச்சு கட்டி தான் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது அங்கே ஒரு கட்டை இருக்குது பெருசாக. போய் அதை போய் பொறிக்கிட்டு வரலாம். ஆமாம் அம்மா பார்த்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுப்பு வந்து செட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் கல். எவ்வளோம்மா இது? அவரால் தூக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெயிட். ரெடி பண்ணு. அடுப்பு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விறகும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து அடுப்புக்கு வச்சு நம்ம சமைக்கணும்ல, அதுக்கு தேவையானது நம்மளுக்கு வேணும்ல. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து பலகை போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பலகை வந்து 1200 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் போய் இன்னும் ஒரு ஸ்லாப்பு மாதிரி எப்படா செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணும். பார்க்கலாம் போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கல் எடுத்துகிட்டு போயாச்சு. ஹாய், என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்களா? என்னடா ஆத்துறார் மாமான்னு பார்க்குறீங்களா? ஆற்றுல அது வந்து என்ன மாமா நெல் ஆத்துறேன். என்ன ஆத்துற? மண் போட்டு அது ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுப்பு வைக்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு வைக்கணும்ல. நம்ம போயிட்டு கல் பாருங்கள் ஐடி ஏற்றியாச்சு. கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்து ஐடி ஏற்றி இந்த கல்லை தூக்க முடியாமல் மாமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். கையெல்லாம் வேறு அறுத்துக்குச்சு. அப்புறம் 2 பிள்ளைங்களை பிடிச்சி அப்புறம் தூரம் அம்மா வெயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல் என்ன வெயிட்டாக இருக்குது இது. ஏன்னா இதுமாரி மண் கொட்டி வச்சாதான் வந்து அடுப்பு வந்து கரெக்டாக இருக்குமா. அதனால் மண் கொட்டி வச்சாச்சு. இனிமேல் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த விறகு ஒரு திண்டு வந்து 300 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இது 300 ரூபாய். எல்லாமே ஏற்றிருக்குறாங்க விலை. இந்த விறகை கூட ஏற்றிருக்குறாங்க. என்ன பண்ணுறீங்க மாமா? பச்சையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஆறட்டுன்னு சொல்லிட்டு மேலே வந்து காயிட்டுன்னு சொல்லிட்டு மாமா வந்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். விறகு பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு.